வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கொட்டி தீர்த்துள்ள அதிக கனமழை அங்கிருப்பவர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடலோர பகுதிகளான பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான், ராமேஸ்வரத்தில் 3 மணி நேரத்தில் 362 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு மழையை பார்த்ததில்லை. இதனை மேகவெடிப்பு என்று கூற முடியாது, சூப்பர் மேகவெடிப்பு என்றே அழைக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆம், மேகவெடிப்பு காரணமாகவே ஒரே நாளில் ஸ்தம்பித்து நிற்கிறது பாம்பன். மேகவெடிப்பு என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 1 மணி நேரத்திற்குள்ளாக 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது மேகவெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் மலைப்பாங்கான பிரதேசங்களில்தான் மேகவெடிப்புகள் நிகழ்கின்றன. குறிப்பாக பருவமழை காலங்களில் கனமான மழை துளிகளோடு தவிழ்ந்து வரும் மேகத்திலிருந்து தண்ணீர் துளிகள் விழுந்து விடாமல் தரையிலிருந்து மேல் எழும்பும் வெப்ப காற்று தடுத்து நிறுத்துகிறது. கிட்டத்தட்ட மேகத்திலிருந்து வெளியே வந்துவிட்ட துளிகளை மீண்டும் மேகத்திற்குள்ளேயே அனுப்பும் நிகழ்வாக இருக்கிறது. இப்படி கனமான மழை துளிகளை மேகத்திற்கு அனுப்பும் வெப்ப காற்றின் அழுத்தமே ஒரே நேரத்தில் மொத்தமாக மழையை கொட்ட செய்துவிடுகிறது. இதனால் துளி துளியாய் இல்லாமல் அதிகப்படியான மழைநீர் கொட்டுவதால் அதன் வீரியமும் வேகமும் மிக அதிகமாக இருக்கும். இத்தோடு காற்றின் வேகம், புயல் போன்ற சூழல் ஏற்பட்டால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றன. இப்படி நேற்றைய தினம் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலவி வந்துள்ளது. இதனால் இருவேறு காற்று குவிதல்கள் பாம்பன் பகுதியில் ஏற்பட்டுள்ளது. ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றும் வறண்ட வடக்கு திசை காற்றும் ராமேஸ்வரத்தில் நிலவி வந்துள்ளன. இதனால் அந்த இடத்தில் குறுகிய நேரத்தில் அடர் மேகங்கள் ஒரே இடத்தில் குவிந்து அதீத மழை பொழிவை கொடுத்துள்ளது என்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். மேலும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலவி வருவதால் இன்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என்கிறார் ஹேமச்சந்திரன். இயல்பாக மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் போது அது மேகவெடிப்பு என்று வகைப்படுத்துவோம். ஆனா இதன் நிகழ்வு அப்படிங்கிறது அந்தந்த இடத்திற்கும் அந்தந்த நிகழ்வுகளுக்கும் வேறுபடும். அதாவது மலைப்பகுதிகளில் ஒரு காரணமாகவும், அதே போல கடலோர பகுதிகளில் மற்றொரு வானிலை காரணங்கள் காரணமாகவும் நிகழும். அப்படி பார்க்கும்போது மேகவெடிப்பு பல்வேறு வானிலை காரணிகளால நிகழ்ந்து வருவதை பார்க்க முடியுது. நேற்றைய தினம் ராமேஸ்வரம் பகுதியில எதனால அந்த மேகவெடிப்பு நடந்தது அப்படின்னு பார்க்கும் பட்சத்துல இருவேறு காற்று குவிதல், அதாவது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடகிழக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் ராமேஸ்வரம் பகுதியில முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நிகழ்ந்தது. இதன் விளைவாக அடர் மேக குவியல்கள் அடுத்தடுத்து ஒரே பகுதியில் உருவாகி மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. ஒரு அதீத மழைப்பொழிவை ஒரு குறிப்பிட்ட 3 மணி நேரத்தில் கொடுத்ததன் காரணமா இது மேகவெடிப்பு மழைப்பொழிவாக பார்க்கப்படுது. அந்த ராமேஸ்வரம் பகுதி கடலோரத்தை ஒட்டி 3 பக்கமும் கடல் சூழ்ந்து இருப்பதன் காரணமா இது போன்ற ஒரு மழைப்பொழிவுக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கு. அதாவது கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி, அதாவது வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் கடந்த சில நாட்களாகவே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக MJO என்று அழைக்கக்கூடிய மேடன் ஜூலியன் அலைவு, ராஸ்பி என்று அழைக்கக்கூடிய ER அலைவு என இருவேறு அலைவுகள் நிலை கொண்டிருக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில். அப்படி சாதகமான கடல் சார்ந்த அலைவு மற்றும் கடல் வெப்பநிலை சாதகமாக இருப்பதன் காரணமா ஒரு காற்று சுழற்சி, வலுக்குறைந்த காற்று சுழற்சி இது போன்ற ஒரு இருவேறு காற்றை தன்னை நோக்கி ஈர்க்கும் போது இந்த காற்று குவிதல் நிகழ்ந்து குறிப்பிட்ட நேரத்துல அடர் மேக குவியல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். கடல் சார்ந்த அலைவுகளே இதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த கடல் சார்ந்த அலைவுகள் இது வரைக்கும் நமக்கு சாதகமா அமையல. அக்டோபர், நவம்பர் மாதங்கள்ல தற்போதுதான் MJO என்ற அலைவு வருகை தந்திருக்கு. ராஸ்பி அலைவும் தீவிரம் அடைந்து காணப்படுது. இதுதான் கடந்த காலங்கள்ல சற்று தடைப்பட்டு காணப்பட்டது. தற்போது இந்த கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக அமைந்திருப்பதன் காரணமா
வரக்கூடிய வாரங்கள்ல வங்கக்கடல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும், வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அடுத்த 36 மணி நேரத்தில் வங்கக்கடல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு. இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து தமிழகம் நோக்கி வருகை தந்து மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது.